ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சார் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் வந்து கடன் வாங்கி லாஸ் பண்ணிக்கிட்டேன், பெரிய பெரிய லாஸ் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு, இப்போ எப்படி அதை லோன் திருப்பி கொடுக்குறது, இது மார்க்கெட்லேருந்து எப்படியாச்சும் நான் எடுக்கணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்லேன்னா, இப்போ ப்ரெசென்ட்டுக்கு உங்கள் மனசில் அது மாதிரி மார்க்கெட்லேருந்து தான் எடுத்து நான் லாஸை ரிகவர் பண்ணேன்னா இப்போதைக்கு குவைட் பண்ணிங்க, ட்ரேடிங் ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், வேறு ஒரு நல்ல வேலையை தேடுங்க. எந்த வேலை உங்களுக்கு தெரியுதோ, இது இவ்வளோ நாள் நீங்கள் எது பண்ணிட்டு வந்தீங்களோ, உங்களுக்கு எந்த தெரிந்த தொழிலை வந்து நல்லா தேர்ந்தெடுங்க, அதில் உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த லாஸை வந்து அதில் திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 மாதத்துக்கு அப்புறம் கூட ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுறதோ இல்லை லாஸை ரிகவர் பண்ணுறதோ அதுக்கப்புறம் கதை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, லாஸை ரிகவர் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுங்க, மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட் நம்மளால் முடியுமா முடியாதா, ஏன்னா இதில் மார்க்கெட் வரவங்களால் எல்லாராலுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். 100 பேர் வராங்கன்னா அதில் 10லேருந்து 5 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இப்போ வந்து ஐஐடி என்ஐடியில் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5% ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் பண்ணுறாங்க, மிச்சம் 95% எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்குது. இல்லை சேம் அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு இடம் கொடுக்கும், பணம் சம்பாதிக்க முடியும். இல்லை சார், நான் வந்து எப்படியாவது பணம் பண்ணிடணும்னா உங்களுடைய வீக்னஸை வந்து மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து பறிச்சுக்கும். ஸோ சொல்கிறத புரிஞ்சுங்க. உங்களுடைய லாஸ் ரிகவர் பண்ணணுன்னா இதுலேருந்து விட்டுடுங்க. 3 மாதம் ரிகவர் பண்ணி வேணாம், விட்டுட்டு வேறு வேலை தெரிஞ்ச வேலையை பண்ணுங்கள், அதில் உங்களை சம்பாரித்து உங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள்.